Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவர் எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Act chapter 27 verse 1 to 44. அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 1 முதல் 44 வசனம் வரை. வசனம் 1. நாங்கள் இத்தோலியா தேசத்திற்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்டபோது பவுலையும் காவலிலே வைக்கப்பட்டு இருந்த வேறு சிலர்களையும் அகஸ்து பட்டணத்தையும் சேர்ந்த லீயு என்னும் பேர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியினிடத்திலே ஒப்புவித்தார்கள். And when it was an determination that we should and sail into Italy, they delivered Paul and the Cretans other and person unto one named Julius, a continuation of the Augustus ban. வசனம் 2. அதிர் மரத்தியாம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டுக்கு கரை பிடித்தோட வேண்டுமென்றும் நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்திற்கு தெசலோனிக்கியா பட்டணத்தானாகிய அரிதஸ்தருக்கு எங்களுடன் கூட இருந்தார். And entered into ship of the Adramyttium, we launched, meaning to share by the coasts of the Asia, one Ristarius, a Macedonia of the Thessalonica, being with us. வசனம் 3. மறுநாள் சீதேன் துறை பிடித்தோம். லூயிசு பவுலையும் பட்சமாக நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலேயும் போய் பராமரிப்புடை படிக்கு உத்தரவு கொடுத்தான். And the next day we touched at Sidon, and the Julius courteously entered Paul and gave him liberty to go unto his and friends to the refresh himself. வசனம் 4.
அவ்விடத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடினால் சிப்ரு தீவிலே ஒதுங்கியிலே ஓடினோம். And when we had launched from thence, we slid under Scyprus, because the winds were country. வசனம் 5. பின்பு சிலிலியா பம்புலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி சிசேலியா நாட்டு மிரப்பட்டணத்திலே சேர்ந்தோம். And when we had sailed over the sea of the Gliglia and the Pomolia, we come to the Myria, a city of the Lycia. வசனம் 6. இத்தாலியாவுக்கும் போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்தும் கப்பல் 100க்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதிலே ஏற்றினான். And there the great found a ship of the Alexander sailing into Italia, and he put Usen thereon. வசனம் 7. காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினேத்து பட்டணத்திற்கு எதிரே வந்து சலமோன ஊருக்கு எதிராய் கிரியா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். And when we had sailed slowly many days, and the Scrias were come over against the Candias, the winds not and suffering use, we sailed under great over the against Slimene. வசனம் 8. அதை வருத்தத்துடனே கடந்து நல்ல துறைமுகம் என்னப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லாசியோ பட்டணம் அதற்கு சமீபமாயிருந்தது. And here passing it come unto a place which is called the Fair Havens, whereunto was the city of the Lycia. வசனம் 9. வெகு காலம் சென்று உபவாச நாள்களும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கும் ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, Now when much and time was spent, and when sailing was now dangerous, because the first was now and already past, Paul administered them. வசனம் 10. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்றும் காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். And said unto them, Sirs, I perceive that this wagon here will be with here, and much and damage not only of this landing and the ship, but also of your lives. வசனம் 11. 100க்கு அதிபதி பவுலினாலே சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமிகளையும் கப்பல் எஜமான்களையும் அதிகமாக நம்பினான். Nevertheless the contrition believed the master and the owner of the ship more, and then those things which were spoken by Paul. வசனம் 12. அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதி இராதபடினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கே வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகம் ஆகிய பனிஸ் என்னும் இடத்திலே சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்திலே தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். And because this heaven was not an commodious to the winter, in the more part and adventure to the depart thence also, if by any means they might attend to the Polyas,
and that to the winter which is an haven of the great and lead toward the south west and north west. வசனம் 13. தென்றல் மெதுவானபடியினால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்றும் எண்ணி அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து கிரேகத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். And when the southern winds blow swiftly, supposing that and they had an obedient there and purpose losings and thence and they shall and close and by the creature. வசனம் 14. கொஞ்ச நேரத்திற்குள்ளேயே எரோகி இருந்தான் என்னும் கூடும் காற்று அதிலே மோதிற்று. But not long after there and risen against it a tempestuous winds called an Eurocyclone. வசனம் 15. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடினால் காற்றின் போக்கிலேயே கொண்டு வரப்பட்டோம். And when the ship was an sugar and cloud and not and bear up into the winds, we let air drive. வசனம் 16. அப்படியே கிலாவுதா என்னப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்துடனே படவை வசப்படுத்தினோம். And running under a Cretan island and which is called an Claudia, we had on much and what should come by the boat. வசனம் 17. அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின் பல உபயோகங்கள் செய்த கப்பலை சுற்றி கட்டி செரிமானாலே விழுமென்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். Which when they had taken up they used helps undergirding the ship and the fearing last day and shoulder fall into the quicksands strict sheer and so were driven. வசனம் 18. மேலும் பெருங்காற்று மழையிலே நாங்கள் மிகவும் அடிக்கப்பட்டபடினால் மறுநாளிலே சில சரக்குகளையும் கடலிலே எறிந்தார்கள். And we began an exceedingly tossed with a tempest. The next day they lightened the ship. வசனம் 19. மூன்றாம் நாளிலே கப்பலில் தளவாடங்களையும் எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். And the third day we cast out with your one hands the tackling of the ship. வசனம் 20. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டு இருந்தபடினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. And when the natural sun near and stars in the many days and appear and no small and tempest lay and use all the hope that we and should and be saved was and then taken away. வசனம் 21. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோதோ பவுல் அவர்களை நடுவிலே நின்று மனுஷரே இந்த வருத்தம் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேகாத்தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாக இருந்தது. But and after long and obstinacy Paul stood within the midst of them and said, Sirs, he should and have the yoke cannot and to me and not and have lost it for great and to have journeyed
a decent and loss. வசனம் 22, ஆகிலும் திடமானதாய் இருங்கள் என்றும் இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பர் சேதம் இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. And now I exhort you to be the good and sure. There shall be no loss of any man's life among you but of the sheep. வசனம் 23, ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் செவி சாக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. For there stood by me the night the angel of God, whose I am and whom I serve. வசனம் 24, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாகவும் நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யதார்த்தம் பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். Saying, fear not, and Paul and thou must be forgot before cursor and law good and heat. Give thee all them that slay with thee. வசனம் 25, ஆனபடினால் மனுஷரே திடன்மனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருக்கிறேன். Wherefore sirs, buy of God good and cheers, for I believe God that shall be even as it was told me. வசனம் 26, ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான். Habit we most and be cast on upon a creation Islam. வசனம் 27, 14 ராத்திரி ஆனபோதோ நாங்கள் அதிரியாக கடலிலே அழப்பட்டு ஓடிக்கிலே நடுஜாமத்திலே கப்பல் லாட்டுகளுக்கு ஒரு கரை கிட்ட வருகிறதாக தோன்றிற்று. But when this forth and night and was calm, as we were driven up and down in the Adria, about midnight the seamen demand that they draw near to same country. வசனம் 28, உடனே அவர்கள் விழுந்து விட்டு இருப்பது பாகம் என்று கண்டார்கள். சற்று புறம் போன பொழுதோ மறுபடியும் விழுந்துவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். And shuddered and found it 24 toms. And when they had gone a little further, they sounded again, found it fit fathoms. வசனம் 29, பாறை இடங்களிலே விழுவோம் என்றும் பயந்து பின் நயத்திலிருந்து 4 நாங்கூரங்களை போட்டு அப்பொழுது விடியுமே என்றார்கள். Then fear lost and we and shoulder and have flown upon rocks, they and cast and fear charles out of the storm and visit for the day. வசனம் 30, அப்பொழுது கப்பலால் விட்டொடுங்கி போக வகை தேடி முன்னேதே இருந்து அங்கூரங்களை போட போகிற பவளையாய் படவை கடலிலே இருக்குகையில், and as the shipmen were about to the field out of the ship, when they had let down the boat into the sea, under color as the true God, they and were have the cost hanger out of the
சிப்ஷப். வசனம் 31. பவுல் நூற்றுக்கு அதிபதியும் சேவகரையும் நோக்கி, அவர்கள் கப்பலிலே இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். Paul said unto this centurion and to the soldiers, except thee heads in the ship, he cannot be saved. வசனம் 32. அப்பொழுது போர் சேவர்கள் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விட்டார்கள். Then the soldiers cut off the ropes of the boat and let air and fall off. வசனம் 33. பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளை ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறீர்கள். And when the day wasn't coming and the Paul besought them all that take meat, saying, this day is the 14th day that he haven't tried and continued fasting, having taken nothing. வசனம் 24. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்கள் வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு இது உதவியாயிருக்கும், உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். Wherefore I pray you to take and some meat, for this is for your health, for therein shall not an iron fall from the head of any of you. 35. அப்பொழுது சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லோருக்கும் முன்பாகவும் தேவனை சோஸ்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். And when he had done those and spoken, they took bread and gave thanks to God into the presence of them all. And when he had broken it, he began to eat. வசனம் 36. அப்பொழுது எல்லோரும் திடம் பணப்பட்டு புசித்தார்கள். Then weren't they all the good and cheer, and they also took and some meat. வசனம் 37. கப்பலிலே 276 பேர் இருந்த பொழுதும், and we were in all the ship 216 souls. வசனம் 38. திருப்தியாக புசித்த பின் அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பல் லகுவாகினார்கள். And when they had eaten enough, they hacked the ship and cast out it into the sea. வசனம் 39. பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறிந்து இருந்தார்கள். அப்பொழுது சமான கரையிலுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தொன்பட்ட கூடுமானால் அதற்கு கப்பல் யோசனை ஆயிருந்தது. And when it was a day, they came not the lands, but they discovered a creek with a shore, into the which they were and made it, if it were impossible to trust in the ship. வசனம் 40. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டு சுர்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பொருத்தும் பெரும் பாவை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராக ஓடி, and when they had taken up the hindrance, they committed themselves unto the sea, and lost the rudder bands and the easel upon the mainsail to these winds, and the maiden towards shore. வசனம் 41.
இருபுறமும் கடல் மோதி ஒரு இடத்திலே கப்பலையே தட்ட வைத்தார்கள். முன்னிலையும் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னியும் அலைகளுடைய பலத்தினாலே உடைந்து போயிற்று. And falling into a place where two seas and meet, they ran the ship aground and the foreparts and struck and first and the remaining unmovable, but these under parts was unbroken with violence of these waves. வசனம் 42. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்து ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டுமென்று போர்சகுவர்கள் யோசனை பண்ணியிருந்தார்கள். And the soldiers and council wasn't to kill the prisoners less than any of them should and swim out and escape. வசனம் 43. நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையையும் எடுத்து நீர்த்தக்கவர்கள் முகாந்திரம் கடலிலே விழுந்து கரையோரவும் but this continue and willing to the serve Paul and keep them from there and propose and the commandments that they and which and cloud and swim shoal and cast and themselves and fast and into the sea and get to land. வசனம் 44. மற்றவர்கள் சிலர்கள் பலகைகள் மேலும் சிலர்கள் கப்பல் தூண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளை இட்டான். இவ்விதமாக எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். And the rest and come and the borders and some and broken pins of the ship and so eats and come to the pass that they and escaped all the safe to the land. பெரிய விஷயம். பியானோ பாக்ஸ். தொடர்ச்சியான சுழற்சி A B C D E F G A B C D E F G போன்றவை பியானோவில் கருப்பு விசைகள் 2 3 2 3 என்ற வடிவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. இந்த இரண்டு உண்மைகளையும் பயன்படுத்தி பியானோவில் எந்த ஒரு ஸ்வரத்தின் இடத்தையும் நீங்கள் கண்டறியலாம். இசை எழுத்துக்களில் உள்ள ஒவ்வொரு ஸ்வரத்திற்கும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். சி களை கண்டறிதல். அ என்பது அகரவரிசையின் முதல் எழுத்தாக இருந்தாலும் நாம் சி என்ற எழுத்தில் இருந்து தொடங்குவோம். இதை நாம் செய்வதற்கு காரணம் சி என்பது ஒரு மிகவும் பொதுவான இசை ஸ்வரம் ஆகும். சி ஸ்கேல், இதை பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம், இசையில் மிகவும் பொதுவான ஸ்கேல் ஆகும். மேலும் சி என்பது பியானோவின் நடுவில் வரும் ஒரு ஸ்வரம் ஆகும். யாராவது மிடில் இக் என்ற சொல்லை பயன்படுத்தியதை நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்கள் பியானோவில் ஒரு சி ஐ கண்டுபிடிக்க ஒன்றாக குழுவாக உள்ள 2 கருப்பு விசைகளின் தொகுப்பை கண்டறியுங்கள். அது கீபோர்டின் மேல், நடு அல்லது கீழ்ப்பகுதியில் இருக்கிறதா என்பது முக்கியமல்ல. ஒன்றாக குழுவாக உள்ள எந்த 2 கருப்பு விசைகளின் தொகுப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த 2 கருப்பு விசைகளுக்கு உடனடியாக இடதுபுறத்தில் உள்ள வெள்ளை விசைதான் இக் ஆகும். உண்மையில் பியானோவில் உள்ள 2 கருப்பு விசைகளின் அனைத்து தொகுப்புகளையும் நீங்கள் பார்த்தால் சி கண்டறியப்படும். Continuous cycle A B C D E F G A B C D E F G etc. The black keys are organized on piano in the 2-3-2-3 pattern. Using these two facts, you can find the location of any note on the piano.
Let's look at how this works for each note in the musical alphabet. Finding the C's even though A is the first letter of the alphabet. We'll start with the letter C. We do this because C is a very common musical note. The C scale, which we'll discuss later, is the most common scale in music. In addition, C is the note that happens to fall in the middle of the piano. You've probably heard someone use the term middle C. To find a C on your piano, locate a set of two black keys grouped together. It doesn't matter whether it's toward the top, middle or bottom of the keyboard. You can use any set of two black keys grouped together. C is going to be the white key immediately to the left of those two black keys. In fact, if you look at all the sets of two black keys on the piano, C is found. ஆமேஷ் புக் வாக்களித்தாள். நிச்சயமாக லான்காஸ்டர் கவுண்டியின் பகட்டும் வணிகமயமும் ஒரு நல்ல மனிதனின் அன்பிற்கு ஈடாகாது. பாவம் ஃப்ரீமேன் யோடர். யாராவது தங்கள் உணவைச் செரிமானிக்க தண்ணீர் குடிக்க வேண்டியிருந்தால் அதற்காக ஈவி மேலும் சில காகித கோப்பைகளில் தண்ணீர் நிரப்பினாள். பிறகு அந்த பழக்கமான முகத்தை தேடி தன் பார்வையை முற்றத்தைச் சுற்றி அலையவிட்டாள். அது மார்ச் மாதம் 1 தேதி. வசந்த காலம் தொடங்கவிருந்ததும் குளிர்காலம் முடிவுக்கு வரவிருந்ததும் ஆன நேரம். ஒவ்வொரு நாளும் வானிலை மேலும் மேலும் கலவையாக தோன்றியது. சூரியன் பிரகாசமாகச் சுடர்விட்டாலும் காற்றில் கடுமையான குளிர் நீடித்தது. அனைவரும் இன்னும் தங்கள் கோட்டுகளையும் தொப்பிகளையும் அணிந்திருந்தனர். பெண்களோ தங்கள் கருப்பு தலைமுக்காடுகளை அணிந்திருந்தனர். சூரியன் வெளியே இருந்ததால் அவர்கள் வெளியே சாப்பிட தேர்ந்தெடுத்திருந்தனர். ஆண்கள் ஏற்கனவே சாப்பிட்டு முடித்திருந்தனர். இப்போது பெண்கள் உணவுக்காக மேசைகளாக மாற்றப்பட்ட தேவாலய பெஞ்சுகளைச் சுற்றி அமர்ந்திருந்தனர். கொட்டகையின் அருகே நின்றிருந்த ஆண்களின் கூட்டத்தில் ஃப்ரீமேனை கண்டுபிடிக்க அவளுக்கு அதிக நேரமாகவில்லை. காற்று இன்னும் குளிராக இருந்ததால் கதகதப்பு தேவைப்படுபவர்களுக்காக யாரோ ஒருவர் ஒரு சிறிய புரோபேன் ஹீட்டரை வைத்திருந்தார். தேவைப்படுபவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்காக கொட்டகையின் கதவுகள் திறந்திருந்தன. குழந்தைகளோ முற்றமெங்கும் பூனைகள், நாய்கள், நாய்க்குட்டிகள் மற்றும் கோழிகளை துரத்தி கொண்டு உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருந்தனர். ஈவியின் கண்கள் ஃப்ரீமேனை மட்டுமே பார்த்தன. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் தன் தலையைச் சாய்த்தான். Promised. For surely the glitz and commercialism of Lancaster County couldn't hold a candle to the love of a good man. Poor Freeman Yoder. Evie filled a couple more of the paper cups in case someone else needed a drink of water to wash down their meal, then allowed her gaze to roam around the yard in search of that familiar face. It was the 1st of March, the time when spring was gearing up and winter was dying down. The weather seemed to mix more and more each day. The sun was shining bright, but the wind continued to hold a bitter chill. Everyone was still wearing their coats and hats, and the women had donned their black bonnets. Since the sun was out, they had opted to eat outside. The men had already finished, and the women were now seated around the church benches converted into tables for the meal. It didn't take her long to find Freeman among the crowd of men standing over near the barn. Because the wind was still wintry, someone had set up a small propane heater for those who might need the warmth. Barn doors were open to allow shelter for those who might need it. And children ran in and out chasing cats and dogs and puppies and kittens and chickens all through the yard. Evie only had eyes for Freeman. As she watched, he tipped back his head.
புதிய பார்வைகள். சீகோ. ஜப்பானிய பாரம்பரியத்தால் ஈர்க்கப்பட்ட நவீன புதிய தேடுதலுடன் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு இயந்திர கடிகாரத்தை கற்பனை செய்து பாருங்கள். இந்த டைம்ஸ் இங்கே இருக்கிறது. முன்னுரை. ஜப்பானிய அலகு ஒரு இயந்திர கடிகாரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீகோ 1881 முதல். அக்டோபர் நவம்பர் 2023. 92.93 ட்ரில்லியன் செல்வ பரிமாற்றம். 100 விக்கின்ஸ் அரசியல் ROI. 114 ஃப்ரோபஸ் 40. சத்திய கூறுகளின் உலகத்தை கண்டறியவும். உங்கள் பொருட்கள் கொண்ட இரவு உணவு திட்டத்தை வாரத்தில் ஒவ்வொரு இரவும் 5 பொருட்கள் அல்லது அதற்கு குறைவாக மட்டுமே தேவைப்படும் எளிதான உணவுகளுக்கான 70 அற்புதமான சமையல் குறிப்புகள். இரவு உணவு. உபகரணங்கள், கருவிகள் மற்றும் GH அறிக்கை. சமையல் அறைகளில் உள்ள நிபுணர்களின் இருந்து சிறந்த சோதனை. சர்வதேச பாதுகாப்பு பாட்டாக்ஸ். முன்னணி அறிஞர்கள் உலக சீனாவின் பங்கு மற்றும் சர்வதேச பங்களிப்பின் சபை. ஸ்பைபர் தொழில்நுட்பம் முதல் ஐரோப்பியாவில் இன அழிப்பு நீண்ட வரலாறு வரை சமத்துவர் மற்றும் வரலாற்றின் பாதுகாப்பு பிரச்சினைகளை குறித்து அதிநவீன அதிகாரப்பூர்வ பாய்வுகளை வழங்குகின்றன. உங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையையும் பூர்த்தி செய்யுங்கள். சுய உருவாக்கம். அக்டோபர் டாலர் ஸ்லைட்ஸ் பாண்டர் மற்றும் ஹைபோனா சிகேனியா இம்பாலாக்ஸ். அலிசா காலினாஸ். சுருக்க சொல் மேக்கிங். அக்டோபியா வில்ட்ரியன் முதல் மற்றும் கடைசி இணைகிறது. மனித குலத்தின் எதிர்பார்க்கப்படும் வரையறைக்கு சிக்கலும் எதிர்பார்ப்பிலும் நிற்கும் இந்த சுகபத்திரங்களை வளர்ப்பதில் பிளற்றர் யார்? மனிதன் எந்த வகையை வாழ்க்கை உருவாக்கங்கள் மற்றும் அனுபவங்கள் இந்த வார இடையிலான் சூழப்பட்டு உள்ளன என்பதை பற்றி சிந்திக்க புதிய வழிகள் வளைக்கின்றன.